வெல்கம் டு மை சேனல் தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான பனானா கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த கேக் டின்னை நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டின்னில் நம்ம அப்போ தான் கேக் நமக்கு ஒட்டாமல் அழகாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பட்டர் ஷீட்டையும் அதில் நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா அது மேலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 செவ்வாழைப்பழம் நான் எடுத்துக்கிறேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணதை எல்லாமே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வாழைப்பழத்தில் இருக்க கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நமக்கு நல்லா ஒரு ஈவனாக கிடைக்கும். இது கூட ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1/2 கப் உருக்குன வெண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஜல்லடையை வச்சுட்டு அதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம்.
ஜலிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆற வச்ச பாலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம பால் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம அப்படியே கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் டின்னை ஒரு 2 டேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேக் டின்னை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடாயை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சிடலாம். கேக் டின்னை வச்சுட்டு நம்ம இப்போ இந்த மூடியை போட்டுடலாம். அந்த மூடியில் சின்ன ஹோல் இருக்குது, அதையும் நம்ம பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா இது வேகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இங்கே சாக்கோ சிப்ஸ் தூவிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கேக்கு சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேக் டின்னை வெளியே எடுத்து நம்ம நல்லா ஆற விடலாம். கேக் நல்லா ஆறுனதும் இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக ரிமூவ் பண்ணிடலாம். கேக்கு ரொம்பவே சூப்பர் சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு கேக்கு ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹெல்தியான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.